friends, welcome back to RPJP Vlogs. இன்னைக்கான வீடியோல 4 வகை ஐஸ்கிரீம் வீட்ல இருக்க பொருளை வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுப்பு பக்கமே போகாம ஐஸ்கிரீம் செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான், ஆனா குவாண்டிட்டி நிறைய வர மாதிரியும் செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப கெட்டியா இருக்கும். இதுக்கு மிக்ஸி ஜார்ல கொடுத்து 2-3 தடவை அரைச்சி எடுக்கணும்னு இல்லை, ஒரே தடவை அரைச்சா போதும். நல்லா டேஸ்டா இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் எப்படி செய்யங்க பார்த்தலாம். இதுக்கு 10-15 போல நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துட்டு அதை தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணணும். எல்லா வாழைப்பழங்களையும் இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு அதை ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். எனக்கு சின்ன சின்ன வாழைப்பழம் கிடைச்சு, நீங்க பெருசா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஓவர் நைட் ஃப்ரீசர்ல வச்சிடணும். அப்படியேன்னு ஃப்ரீசர்ல வச்சுட்டு மூடி வச்சுட்டு காலையில எடுத்துட்டு 5 நிமிஷம் கழிச்சுட்டு மிக்ஸி ஜார்ல கொடுத்து அரைச்சிக்கலாம். பாதி வாழைப்பழத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வந்து மில்க் சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுக்கிற அளவுக்கு மட்டும் போதும். 2 டெய்ரி மில்க் சேர்த்துக்கிறேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்க காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் ஊற்றலாம், ஆனா கொஞ்சமா மட்டும்தான் ஊற்றணும். நல்லா அரைச்சிட்டு வந்து இது மாதிரி நல்லா மடிஞ்சு வர்ற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். 2 பேட்சா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த வாழைப்பழத்தை 15 போல எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து குவான்டிட்டியை வந்து குறைச்சு கூட வந்து நீங்க சேர்த்துக்கலாம். லாஸ்டா டெய்ரி மில்கை உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்க துருவிட்டு கூட மேலாப்பில் சேர்த்துக்கலாம். நல்லா கார்னிஷ் அங்கங்க வந்து கடிப்படும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மூடி போடும்போது எந்த இடத்துலயும் காத்து போகாம நல்லா ஏர் டைட்டா போட்டு மூடி வச்சுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் போட்டு கூட நீங்க அதுக்கு மேல மூடியை போட்டு மூடிக்கலாம். ஏர் டைட்டா இருக்கும். இன்னும் ஒரு 10 மணி நேரம் இல்லாட்டி ஓவர் நைட் நல்லா வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமை வெளியில எடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் சூப்பரா தயாரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பழத்தோட சேர்த்து சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாராயிடுச்சு. செகண்ட் ஐஸ்கிரீம் பார்க்கலாம். உங்களுக்கு முலாம்பழம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு முலாம்பழம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான். ஒரு முலாம்பழம் ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. நல்லா கல்லு மாதிரி ஆயிடுச்சு. இது அப்படியே போட்டு மிக்சியில வந்து அரைக்க முடியாது. இதை அப்படியே வெளியில எடுத்து வச்சோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்ல கொஞ்சம் வந்து கூலிங் கம்மி ஆயிடும். அதுக்கப்புறமா இதை உடைச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கண்டென்ஸ் மில்க்கும் சேர்க்கறதுனால நீங்கள் வந்து சுகர் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் பாக்கெட்லேயே கிடைக்குது. ஒரு பாக்கெட் சேர்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு முலாம்பழம் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுனால க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக வரும் ஐஸ்கிரீம். இது கூடவே கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கும் போது அரைக்கிற அளவுக்கு மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கிரீமியா அரைச்சிட்டு ஒரு பாக்ஸ்ல வந்து சேர்த்துக்கலாம். ஏர் டைட்டா ஃபுல்லா வந்து மூடி வச்சுக்கணும். எந்த இடத்துலயும் வந்து ஏர் உள்ள லீக் ஆகக்கூடாது. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா ஐஸ்கிரீம் வந்து தயாராயிடும். முலாம்பழம் டேஸ்ட்லயே இருக்கும். சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஐஸ்கிரீம் வீட்ல இருக்க பொருளை வச்சதே செஞ்சேன். ட்ரை பண்ணி பாருங்க. முலாம்பழம் இருந்துச்சுன்னா. மூணாவது ஐஸ்கிரீமும் வீட்ல இருக்க பொருளை வச்சதே 5 நிமிஷத்துல வீட்ல இருக்க பொருளை வச்சு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான். எப்படி செய்யறதுங்கிற பார்க்கலாம். ஓரியோ ஒரு பாக்கெட் ஃபுல்லா எடுத்துட்டு 2 ரூபா ப்ரூ வந்து 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஓரியோவை ஒரு பாக்கெட் முழுவதும் உடைச்சு அந்த கிரீமையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடைச்சு போட்டுக்கிறேன். அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓரியோ பாக்கெட்ல எந்த வகையான வெரைட்டி வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. பாக்கெட் முழுவதும் உடைச்சு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பாக்கெட் அளவுக்கு 2 ரூபா பாக்கெட் அளவுக்கு ப்ரூ வந்து உடைச்சு சேர்த்துட்டு இது கூடவே வெனிலா எசன்ஸ் கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் பால் ஊற்றணும். நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி மாதிரி போயிடும். முழுவதுமா கிரைண்ட் ஆகி கெட்டியா அரைச்சிருக்கணும். பால் நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா நிறைய வந்து தண்ணி மாதிரி போயிடும். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கிரீமியா வந்ததுக்கு அப்புறமா ஏர் டைட்டான பாக்ஸ்ல சேர்த்துட்டு மேலே வந்து பிஸ்தா சேர்த்துக்கிறேன். எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு மூடி போட்டு ஏர் டைட்டா மூடி வச்சுட்டு இதை ஃப்ரீசர்ல வச்சு ஒரு 10 மணி நேரத்துல 12 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா ஐஸ்கிரீம் தயாராயிடும். இதுல காஃபி தூளும் வெனிலா எசன்ஸ் சேர்க்கல அப்படின்னா ஓரியோ சாப்பிட்ட மாதிரியே அதே ஃபீல் இருக்கும். அது சேர்க்கறதுனால இது நல்ல ஐஸ்கிரீம் ஃபீல் கூட. பாக்கெட் இருந்தா கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட திருப்தி இதுல இருக்கும். ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்டிங்கா போன ராஜ்போக் ஐஸ்கிரீம் தான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான். கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே இல்லாம ஹோம்மேடா இருக்கிற பொருளை வச்சு செய்யறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. எப்படி செய்யணுங்கிற பார்த்தலாம். இதுக்கு ஒரு கடாயில 400 மில்லி அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு அதுக்கு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு காய வைக்கணும். இது கூடவே 5-6 பீஸ் குங்குமப்பூ சேர்த்திருக்கேன். என்கிட்ட இருந்தனால சேர்த்திருக்கேன். நீங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. கைவிடாம கழுவிட்டே இருக்கணும். மீடியம் ஃபிளேம்ல 5-6 பீஸ் ரஸ்க் சேர்க்கணும். 10 ரூபா ரஸ்க் எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். ரஸ்க மூழ்கிற அளவுக்கு தனித்தனியா போட்டு வச்சுட்டு
வச்சுட்டு இது கூடவே 10லேருந்து 15 போல பாதாம் சேர்த்துக்கிறேன், 10லேருந்து 15 போல முந்திரி பருப்பு உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன், பிஸ்தா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டோம் அப்படின்னா ஊறி வரும். நட்ஸ் ரஸ்க் எல்லாமே 5 நிமிஷத்துலேயே ஊறி வந்துடும். இது கூட சீட்லெஸ் டேட்ஸும் ஒரு 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இந்த டைம்ல. சேர கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும். பதத்துக்கு வந்ததும் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மல் பட்டர்ல அரைக்காம பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா கூல் பதத்துக்கு வரும். டைட் பாக்ஸ்ல போட்டு கொஞ்சம் கூட காத்து போகாம நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 8 to 9 மணி நேரம் வச்சு எடுத்தா ஹெல்தியான ராஜ்போக் ஐஸ்கிரீம் தயாராயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 வகையான ஐஸ்கிரீமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. இதே போல ஹெல்தியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சேனல் RPJP Vlogs ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.